நம்மில் பல பேர் கருவேப்பிலை சமையலுக்காக பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற கருவேப்பிலையுடைய காய்களையும் பழங்களையும் இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கருவேப்பிலையோட காயும் பழமும் இப்படி தான் இருக்கும். நல்லா பழுத்த பழம் அந்த மாதிரி கருப்பு நிறத்தில் மாறி இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் 2 விதை இருக்கும். சுமார் 15, 20 வருஷங்கள் முன்னாடி இந்த கருவேப்பிலை செடியை நட்டு வச்சாங்க. இதுலேருந்து விதை விழுந்து விழுந்து நிறைய செடிகள் வளர்ந்து போச்சு. அப்பப்போ நாங்கள் தேவைப்படும் போதுனா கருவேப்பிலையை ஒடிச்சு எடுத்துக்குவோம். அது மீண்டும் மீண்டும் வளர்ந்துட்டே இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் வெளியில் எங்கேயுமே காசு கொடுத்து கருவேப்பிலை வாங்கினதே இல்லை. இந்த கருவேப்பிலை செடி இயற்கையான முறையில் தான் விளையுது. நாங்கள் எந்த விதமான மருந்தையும் இதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது. தானாக வளருது. தண்ணி மட்டும் தான் பாய்ச்சி விடுவோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தும்பை செடி. தும்பை செடியும் மருத்துவ குணம் மிக்கது. அதுவும் ஒரு வகையான மூலிகை தான். நம்முடைய பழந்தமிழ் இலக்கணத்தில் அகத்திணை புறத்திணை 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அகத்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. புறத்திணை சொல்லும்பொழுது வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞை தும்பைன்னு சொல்லுவாங்க. அந்த தும்பை என்பது தான் அந்த செடி. வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்து போர் வீரர்கள் போர் புரிவாங்க. அப்படி போர் புரியும் போது அந்த தும்பை பூ சூடி தான் போர் புரிவாங்க. நம்ம இலக்கணத்தில் படிச்சிருக்கோம். அடுத்ததாக இங்கே பார்க்குறது மணித்தக்காளி. பேச்சு வழக்கில் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. இந்த மணத்தக்காளியும் மருத்துவ குணம் மிக்கது தான். மணத்தக்காளி வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்ணை போக்கக்கூடியது. இதுதான் மணத்தக்காளியோட பழம். இதில் 2 வகையான மணத்தக்காளி பழம் இருக்கும். ஒன்று நல்லா அடர் கருப்பு நிறத்தில் இருக்கும். இன்னொன்று மஞ்சள் கலந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும். கடைசியாக நீங்கள் பார்க்குறது பார்த்தினியன் பேர் சொல்லக்கூடிய விஷச்செடி. இந்த விஷச்செடியை பூக்களை மூந்து பார்த்தாலே ஆஸ்துமா வரும்னு சொல்லுவாங்க. நிறைய நல்லவங்களுக்கு நடுவில் சில அயோக்கியர்களும் இருக்கிற மாதிரி இந்த மூலிகை செடிக்கு நடுவில் இந்த மோசமான விஷச்செடியும் இருக்குது. இதை நம்ம பிடுங்கி தூக்கி போட்டுருவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.